ஸோ வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏஜென்ட் மெமரி. லாஸ்ட் வீடியோவில் ரியாக்ட் ஏஜென்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் இந்தமாரி 3 டூல் கொடுத்து அந்த டூலை வந்து அந்த ரியாக்ட் ஏஜென்ட்டை யூஸ் பண்ண வச்சோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஏஜென்ட்டுக்கு மெமரி கொடுக்க போகிறோம். மெமரிங்கிறது ஒவ்வொரு சேட்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான காம்போனன்ட். இப்போ சப்போஸ் நான் போயிட்டு மை நேம் இஸ் விக்னேஷ் அப்படின்னு கொடுக்குறேன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு வாட் இஸ் மை நேம்னு கேட்டால் அதுக்கு தெரியாது மெமரி இல்லைன்னா. சப்போஸ் மெமரி இருக்குங்கிற பட்சத்தில் பாஸ்ட் கான்வர்சேஷன்ஸை அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த பாஸ்ட் கான்வர்சேஷன் எவ்வளோ முக்கியம்னா, ஒரு சேட்பாட்டுக்கும் நம்ம முன்னாடி என்ன பேசியிருக்கோம், முன்னாடி என்ன வந்து யூசர் கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சு தான் கரண்ட் கொஸ்டினோட ஆன்சருக்கு நிறைய ரெலவன்சி இருக்கும். ஸோ அதால பெஸ்ட்டான ஆன்சர்ஸை கொடுக்க முடியும் ஏஜென்ட் மெமரி வச்சு. ஸோ இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் லேங்கிராஃபில்? லேங்கிராஃப் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் ஆஃப் கோட் ஆட் பண்ணாலே போதும். ஸோ அது அது வந்து இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி நம்ம ஆட் பண்ணலாம்? அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ என்விரான்மெண்ட் வந்து லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணிடலாம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல ஆட் பண்ண மாரி ஃபங்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபங்ஷன்ஸ்னா டூல்ஸும், அதுக்கப்புறம் சாட் மாடல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை, ஆடு, டிவைடு, அதுக்கப்புறம் சாட் ஓப்பனைலேருந்து GPT-4 எடுத்து LLMஓட பைண்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா அதே ஸ்டெப்பு தான். ஸோ அதை நான் ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லேங்கிராஃப்லேருந்து மெசேஜ் ஸ்டேட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி மெசேஜ் ஸ்டேட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹியூமன் மெசேஜ், சிஸ்டம் மெசேஜ் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் டைப்பு, மெசேஜோட டைப்பு. ஸோ சிஸ்டம் மெசேஜில் யூ ஆர் a helpful assistant tasked with performing arithmetic ஆன செட் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ இது பேசிக்கலி நீ வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுற ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சேட்பாட் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மெசேஜ் ஸ்டேட்டை வந்து டைப்பாக பாஸ் பண்ணி ஸ்டேட்டுக்குள்ளே முன்னாடி கொடுத்த எல்எல்எம் வித் டூல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து இன்வோக் பண்ணுறோம். அதுக்கு இன்புட்டாக என்ன பாஸ் பண்ணுறோம்? சிஸ்டம் மெசேஜ், அதாவது இந்த ப்ராம்ப்டையும் அது கூட லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸையும் பாஸ் பண்ணுறோம். ஏற்கனவே இந்த ஸ்டேட்டில் உள்ள மெசேஜஸை எடுத்து அப்படியே பாஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட அசிஸ்டன்ட் ரெடி, டூல்ஸும் ரெடி. நெக்ஸ்ட்டு கிராஃபை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, லேங்கிராஃப் டாட் கிராஃப்லேருந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டேட் கிராஃபை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டூல் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ரவுட்டர். இது என்ன பண்ணணும்னா, அசிஸ்டண்ட்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாரி நோடை வந்து ரவுட் பண்ணோம். டூல் நோடு வந்து டூல்ஸை வந்து நோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூட்டிலிட்டி லேங்கிராஃபில் ப்ரீ பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து யூட்டிலிட்டி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு கிராஃபை. ஸோ இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸ்டேட் கிராஃப் ஆஃப் மெசேஜ் ஸ்டேட் கொடுத்து பில்டருங்கிற கிராஃப் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து 2 நோடு ஆட் பண்ணுறோம். ஒன்று வந்து அசிஸ்டன்ட் நோடு, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அசிஸ்டன்ட்னு பேர் கொடுத்து அதுக்கு அந்த ஃபங்க்ஷனோட நேமை இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் டூல் நோடு ஆட் பண்ணுறோம். டூல்ஸ்னு கொடுத்து டூல் நோடுக்குள்ளே இந்த இம்போர்ட் பண்ணதுக்குள்ளே டூல்ஸுங்கிற லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். இந்த லிஸ்ட் எங்கேருந்து வருதுன்னா, இது ஒர்க்கு பாருங்கள். ஸோ நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அந்த டூல் சின்ன சின்ன யூட்டிலிட்டி இருக்குல்ல, மல்டிப்ளை, டிவைட், ஆட், அதை வந்து டூலாக ஆட் பண்ணி டூல்ஸுங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு இங்கே டூல் நோடுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டு அதை ஒரு நோடாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னென்னா எட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஸ்டெப்பு எப்படி எப்படிலாம் போகணும் அப்படிங்கிறத குறிக்கிறதா எட்ஜு. ஸோ எட்ஜில் வந்து ஆட் எட்ஜ் கொடுத்து ஸ்டார்ட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு அசிஸ்டண்ட்டுக்கு போகணும். கண்டிஷனல் எட்ஜ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்லேருந்து எங்கே போகணுங்கிறதுக்காக குறிக்கிறது. டூல் கண்டிஷன், பேஸ்ட் ஆன் டூல் கண்டிஷன். இப்போ வந்து அசிஸ்டன்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டூலுக்கு போ அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நெக்ஸ்ட் வந்து டூல் ரன் ஆகும், கரஸ்பாண்டிங் டூலு. இல்லை எனக்கு வந்து எண்டுக்கு போகணும் அப்படின்னா நேராக எண்டுக்கு போயிடும். ஸோ அதுக்கான ரவுட்டர் தான் இது. அது கண்டிஷனல் எட்ஜ் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் டூல்லேருந்து எங்கே போகணும் அப்படின்னா, டூல்லேருந்து திருப்பி அசிஸ்டண்ட்டுக்கு தான் போகணும். ஓகேவா? அசிஸ்டன்ட்லேருந்து திருப்பி கண்டிஷனல் எட்ஜ் என்ன பண்ணணும்னா, எண்டுக்கு போகணுமா இல்லை திருப்பி டூலுக்கு போகணுமா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அசிஸ்டன்ட், எண்டிங் ஃப்ரம் அசிஸ்டன்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கிராஃப்னு நேம் கொடுத்து கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணிவிட்டு இங்கே யூட்டிலிட்டி வச்சு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அசிஸ்டன்ட்லேருந்து டூல்ஸ்லேருந்து மறுபடியும் அசிஸ்டன்ட், அப்புறம் எண்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹியூமன் மெசேஜ் எடுத்துகிட்டு கண்டென்ட்டில் ஆடு, இது நீங்கள் இப்படி போட வேணாம், டேரெக்டாகவே ஸ்ட்ரிங்காகவே கொடுக்கலாம். பட் இப்படி கொடுத்தா அந்த டைப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதுக்கு பதிலாகவும் நேராகவே கொடுக்கலாம். ஆட் 3 and 4 கொடுத்து ரியாக்ட் டாட் இன்வோக் மெசேஜஸ் ஆஃப் மெசேஜஸ். ஸோ
ஏற்கனவே உள்ள இந்த மெசேஜ் ஸ்டேட் கிராஃபில் இந்த மெசேஜஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங், ஏதாவது இந்த ஹியூமன் மெசேஜை போட்டு பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறோம் இன்வோக் கொடுத்து. அதுக்கப்புறம் நமக்கு வர அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் அவுட்புட் இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்கோம்? ஆட் 3 to 3 தான் சொல்லியிருக்கோம். ஆட் 3 to 3 சொன்னோன்னே ஆட் 3 and 4 அப்படின்னு கொடுத்தோன்னே அது வந்து 2ல் வந்து கால் பண்ணுது. அடிஷன் 2ல் கால் பண்ணி அவுட்புட் 7 வந்துடுச்சு. தென் அதை சம்மரைஸ் பண்ணி அழகாக சொல்லிட்டு கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே தான் வந்து மெமரி தேவைப்படுது. ஏன்னா இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன், அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மல்டிப்ளை தட் பை 2னா என்னென்னா, நான் இந்த வந்து 7 வந்து 14 ஆக்க சொல்கிறேன், அவ்வளோதான். பட் இதை ரன் பண்ணுவோம். இங்கே என்ன சொல்கிறது, மல்டிப்ளை தட் பை 2னா நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன்னு கேட்குது. ஏன்னா அதுக்கு வந்து மெமரி இல்லை, அதுகிட்ட வந்து மெமரி அவைலபிள் இல்லை, நம்மளும் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இதுதான் முக்கியமான ஏன் வந்து ஒரு சேட் பாட்டுக்கு மெமரி தேவை அப்படிங்கிறத குறிக்கிறது. ஸோ இப்போ வந்து மெமரி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லாங்கிராஃப்லேருந்து மெமரி சேவர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். செக் பாயிண்ட் மெமரியிலேருந்து மெமரி சேவர் வந்து மெமரிங்கிற வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்டெப் தான் நம்ம பண்ணதில், எதுவுமே மாற்ற வேணாம். அந்த கம்பைல் பண்ணுறப்ப செக் பாயிண்டர் ஈக்குவல் டு மெமரின்னு கொடுத்தா போதும். சிம்பிள். ஓகே, இது கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த கம்பைலிங்கை பண்ணுறோமா, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே செக் பாயிண்ட்டுக்குள்ளே மெமரி இனிஷியலைஸ் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். நமக்கு இது வந்து ரன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கான்ஃபிக்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். கான்ஃபிக்னா என்னென்னா கான்ஃபிகரபிள். இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து லாங்கிராஃபில் உள்ள ஸ்ட்ரக்சர், அதே ஃபாலோ பண்ணிக்கிறோம். கான்ஃபிக்னா ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணுறோம். த்ரெட்னா என்னென்னா ஒரு சேட்டோட ஹிஸ்ட்ரி குறிக்கிறது தான் த்ரெட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ சாட்ஜிபிள் போய்ட்டு ஒரு சேட் வந்து பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு த்ரெட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சேட் ஆரம்பிக்கிறீங்க, நியூ சேட் கொடுத்து அதில் வேறு கண்டென்ட் பற்றி பேசுனா அது இன்னொரு த்ரெட்டு. ஸோ அந்தமாரி தான் இங்கேயும் த்ரெட்டு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு த்ரெட்டுங்கிறது ஒரு சேட்டை குறிக்கிறது. இங்கே வந்து ஐடி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடி இருக்கும். ஸோ அதான் கான்ஃபிகில் போட்டு வச்சுருக்கோம். தென் என்ன பண்ணுறோம், மெசேஜஸ் ஆல்ரெடி மேலே பார்த்தது தான் இங்கே போட்டுட்டு ஆட் 2 and 3 ஆட் 3 and 4னு கொடுத்து ஆட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் ஆஸ் யூஸ்வல் 3 and 4னா 7 வந்துடும். அது நமக்கு தெரிஞ்சது தான். 3 and 4 வந்தது, ஆல்ரெடி வந்தது தான் இது. ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட்டு 3 and 4. இப்போ மறுபடியும் அந்த மல்டிப்ளை தட் பை 2ன்னு கொடுக்குறப்ப நமக்கு அவுட்புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன நடக்குது பாப்போமா, இது வந்து ஏற்கனவே நடந்த மெசேஜ்லாம் இங்கே காட்டுது. ஏன்னா மெமரி ஆட் பண்ணிட்டோம்ல, மெமரி ஆட் பண்ணனால ஆல்ரெடி நடந்த கான்வர்சேஷன் இங்கே வருது. டூல் கால் ஃபஸ்ட்டு நடந்திருக்கு, 7க்கு போயிருக்கு. அப்புறம் சம் ஆஃப் 3 of 7 வந்து அந்த அவுட்புட் மேலே வந்தது அப்படியே காட்டுது இங்கே. திருப்பி என்னன்னா ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கு, சாரி அசிஸ்டன்ட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு மறுபடியும் ஒரு டூல் கால் மேக் பண்ணி மல்டிப்ளைங்கிறதுக்கு கால் பண்ணியிருக்கு. ஏல வந்து 7ம் இந்த அவுட்புட்டையும், பியில் வந்து 2ஐயும் கொடுத்து கால் பண்ணியிருக்கு. கால் பண்ணோன்னா அதோட அவுட்புட் 14. தென் வென் யூ மல்டிப்ளை 7 by 2 யூ கெட் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான வேலை. ஏன் மெமரி எப்படி மெமரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எப்படி வந்து மெமரி வந்து தேவைப்படுது, எப்படி யூஸ் ஆகுது அந்த மாரிங்கிறத பார்த்தோம் ஒரு சேட் பாட்டை க்ரியேட் பண்ணி. ஸோ இதுதான் இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போக பார்ப்போம். இன்னும் நிறைய கான்செப்ட் இன்டெப்த்தாக போவோம் லாங்கிராஃப்குள்ளே. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஆட் நோட்னு கொடுத்துருக்கேன்னா என்ன கொடுத்துருக்கோம், டூல்ஸ்னு போட்டு எத்தனை டூல் கொடுத்துருக்கேன்னு பார்த்தோன்னா 2 தான் கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம். மல்டிப்ளை மேபி நீங்கள் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆட் பண்ணலாம், டிவைடு, ஆடு, மல்டிப்ளை, சப்ஸ்ட்ராக்ஷனு, மாடுலோ, லைக் அந்த மாரிலாம் ஆட் பண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக இங்கே போட்டுட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லாங்கிராஃப் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் தென், பாய்.